ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற. சிந்து பைரவியில் எத்தனை நாள் தான் இந்த கோர்ட் விஷயத்தை வச்சு வள 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 கொல கொல கொலன்னு இழுக்க போகிறானுங்களோ அது தெரியலங்க. இந்த அம்மா ஒன்றா கேஸ் போடுறதும் அவங்க ஒன்றா போய் கோர்ட்டில் நிற்கிறதும் தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிவாவை வந்து கேள்வி கேட்டது போதும், இப்போ சிந்துவை கேள்வி கேட்குறோன்னு சொல்லிட்டு சிந்துவை போய் கூண்டுக்குள்ளே ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு சிந்து சொல்லதெல்லாம் உண்மை, அந்த டைலாக்லாம் வேணாப்பா, நேராக விஷயத்துக்கு வருவோம் பண்ணிட்டாங்க. என்னப்பா விஷயம்னு சொல்லி கேட்டால், நீங்கள் 2 பேரும் இதுவரை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துருக்கீங்களா லைஃப்பில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறமா திருத்திருன்னு முழிக்கிறாங்க. திருத்திருன்னு திருவிழா காலம் போன ஆடு மாதிரி முழிக்கிறதுக்கான கொஷின் இல்லையே, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க சொல்லாததுலேயே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பதிலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்தை கேள்வியை நீங்களே கேட்டுவீங்க, பதிலே நீங்கள் சொல்லிக்குவீங்க, அப்புறம் எதுக்கிட்ட என்ன ஏற்றுனீங்க அப்படிங்கிற மாதிரி தெனாவாட்டா பார்க்குறாங்க நம்ம சிந்து. அதுக்கப்புறம் பார்த்தா லைஃபையே வாழ ஆரம்பிக்கல இவங்க. இதுக்கப்புறம் இவங்களை பிரித்து விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக பாயிண்ட்டை பிடிக்குது இந்த அம்மா. ஐயோ 4 பிட்டு நங்குரமாக போட்டுருச்சு, இதுக்கப்புறம் நம்மளை பிரித்து விட்ருவாங்களேன்னு பயந்துட்டாங்க நம்ம சிந்து. விஷயத்தை உண்மையை சொல்லலான்னு சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக்கில் ஓட்டி கேம்புறாங்களாம். ஃப்ளாஷ்பேக்னா மேலே தானே பார்க்கணும், எல்லாரும் மேலே பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சிந்துக்கிட்ட என்ன சிவா சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்த விஷயம், அதாவது சிந்து மட்டும் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியுதுன்னா என் நெஞ்சு வெடிச்சிடணும். அவங்க அப்பா சொன்னதும், அவங்க அப்பா சொன்னதுக்கப்புறமா அவங்க பெருமா சொன்னதும், டே இது பழைய ரீலுடா, இதைத்தாண்டா இப்பயும் ஓட்டிகிட்டு இருக்காங்க, நம்புங்கடா நம்புங்க அப்படிங்கிற மாதிரிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது எப்படிங்கிறியா இருக்குது, மச்சான் நீ கேளன்னு சொல்லிட்டு பொல்லாதவன் மூவியில் வருமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பக்கம் இந்த அலப்பறம் நடந்தாலும் ஆறுமுகம் ஒரு பக்கம் அலையக்கா கரெக்ட் பண்ணுறாரு நம்ம பைரவியை. அதாவது கஞ்சி காய்ச்சி கொண்டு வந்த உடனே காய்ச்சல்னு ஒரு நடிப்பை போட்டு ஊட்டியோட சொல்கிறாரு பார்க்கணுமே. ஐயே, அதுக்கப்புறம் இவர் கண்ணை பார்க்கறதும் மூக்கை பார்க்கறதும் வாயை பார்க்கறதுமாவே இருக்காரு. இதையே பைரவியே பார்த்துட்டாங்க. அட பாவி.